தவம் என்பது ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி ஐம்புலன்களையும் ஒடுக்கி மனதை ஒருமுகப்படுத்திச் செய்யப்படும் தீவிர பயிற்சியாகும். சித்தர்கள் மற்றும் ஞானிகளின் மொழியில் தவம் என்பது தன்னை தீயிலிட்டு தூய்மைப்படுத்துவது, தபஸ், வெப்பம் என்று பொருள்படும். தவம் பற்றிய விரிவான விளக்கங்கள் இதோ. 1. தவத்தின் அடிப்படை நோக்கங்கள். மன உறுதி, அலைபாயும் மனதை ஒரு புள்ளியில் நிறுத்துதல். உள்நிலை மாற்றம், தீய குணங்கள், ஆசைகள் மற்றும் அறியாமையை எரித்து ஞானத்தை பெறுதல். சக்தி சேமிப்பு, வீணாக செலவழிக்கப்படும் உயிராற்றலை பிராணாவை சேமித்து அதை உயர்நிலை சிந்தனைக்கு மாற்றுதல். 2. தவத்தின் வகைகள். ஆ. காய தவம், உடல் சார்ந்த தவம். உடலை வருத்தி செய்யும் தவம் அல்ல, உடலை தூய்மையாகவும் தியானத்திற்கு ஏற்ற வகையிலும் வைத்திருப்பது. மௌன விரதம் இருப்பது, அளவான உணவு உண்பது மற்றும் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தல் இதில் அடங்கும். ஆ. மானசீக தவம், மனம் சார்ந்த தவம். எண்ணங்களை ஒழுங்குபடுத்துவது. கோபம், பொறாமை, பேராசை போன்ற உணர்ச்சிகள் எழும்போது அவற்றை விழிப்புணர்வுடன் கவனித்து அமைதிப்படுத்துவது. எப்போதும் இறை உணர்விலோ அல்லது நான் யார் என்ற தேடலிலோ மனதை வைத்திருப்பது. இ. வாசீக தவம், சொல் சார்ந்த தவம். இன்னொன்றுக்கு தீங்கு விளைவிக்காத சொற்களை பேசுவது, பொய் பேசாமல் இருப்பது மற்றும் மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் சொற்களை பயன்படுத்துவது. 3. தவம் செய்யும் முறை, படிநிலைகள். இடம்: அமைதியான, காற்றோட்டமான மற்றும் தூய்மையான ஓரிடத்தை தேர்வு செய்ய வேண்டும். ஆசனம்: முதுகெலும்பு நேராக இருக்கும்படி சுகாசனம் அல்லது பத்மாசனத்தில் அமர வேண்டும். உடல் அசையாமல் இருப்பது மனதை ஒருநிலைப்படுத்த உதவும். சுவாசம்: மூச்சை மெதுவாகவும் ஆழமாகவும் இழுத்துவிட வேண்டும். மூச்சின் ஓட்டம் சீராகும் போது மனமும் சீராகும். ஏகாக்கிரதை, ஃபோக்கஸ். உங்கள் கவனத்தை இரு புருவங்களுக்கு மத்தியிலோ ஆக்ஞா சக்கரம் அல்லது இதய பகுதியிலோ நிலைநிறுத்த வேண்டும். சங்கல்பம்: நான் அமைதியையும் ஞானத்தையும் அடையப் போகிறேன் என்ற உறுதியான எண்ணத்துடன் தவத்தை தொடங்க வேண்டும். 4. தவத்தின் பலன்கள். தெளிவான சிந்தனை, குழப்பங்கள் நீங்கி சரியான முடிவெடுக்கும் திறன் வளரும். ஆற்றல், வில் பவர். எதையும் சாதிக்க முடியும் என்ற மன உறுதி பிறக்கும். பேரின்பம், உலகாயுத இன்பங்களை தாண்டிய ஒரு நிலையான மகிழ்ச்சி, பிளிஸ், உள்ளுக்குள் ஊற்றெடுக்கும். உடல் நலம், நரம்பு மண்டலம் பலப்படும். முகத்தில் ஒரு தேஜஸ், ஒளி உண்டாகும். 5. தவத்தில் கவனிக்க வேண்டியவை. தொடர்ச்சி. ஒரு நாள் செய்துவிட்டு விடுவது தவம் அல்ல, தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து செய்து வர வேண்டும். சமநிலை. தவ வாழ்க்கையும் உலகியல் கடமைகளும் சமநிலையில் இருக்க வேண்டும். கடமைகளை சரியாக செய்வதே ஒரு வகையான தவம்தான். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், அதாவது தனக்குரிய கடமையை முழு ஈடுபாட்டுடனும் விழிப்புணர்வுடனும் செய்பவனே உண்மையான தவம் செய்பவன் என்கிறது வள்ளுவம்.